காதல் 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 அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காலையில் விடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா சரண்யாவோட மாமியார் பார்த்தீங்கன்னா கரிகாலன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வரதராஜனை பார்க்கறதுக்காக போயிருக்காருமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கரிகாலனும் கரெக்டாக வந்துடுறாரு. வந்தோடனே அம்மா உங்களுக்காக ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு வரதராஜனை பார்க்க போயிருந்தம்மா, அவன் வர சொல்லியிருந்தான். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம பையன் ஆதவனுக்கு அவங்க பொண்ணை கட்டி கொடுக்குறியான்னு கேட்டான். அவனும் எத்தனையோ பெரிய பெரிய இடத்துலலாம் சம்மந்தம் பார்த்தானா, ஆனால் எதுவும் செட் ஆகல, அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சான். அவனோட பிஸ்னஸுமே அந்த பொண்ணு தம்மா பார்த்துக்கிறான். நம்ம பையன் ஆதவனை பற்றி சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே அந்த பொண்ணும் ஓகேன்னு சொல்லிடுச்சான். அதனால நம்மளை வர சொல்லியிருக்காங்கம்மா பொண்ணு பார்க்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோட்டோவெல்லாம் காமிக்கிறாரு. ஃபோட்டோ பாருங்கள், ஃபோட்டோ கொடுத்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லட்சணமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சரண்யா நீயும் பாருன்னு சொல்லிட்டு சரண்யா கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் பார்த்துட்டு ரொம்பவே அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கரிகாலனோட தங்கச்சி அவங்க பொண்ணு எல்லாருமே வாங்கி பார்க்குறாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனும் கார்த்திக்கும் உள்ளே வராங்க. என்னடா பாட்டி தலைமையில் ஏதோ ஒரு மாநாடே நடக்குது, வா என்னன்னு போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்புறம் அர்ஜுன்கிட்டையும் கார்த்திக்கிட்டையும் உங்கள் அண்ணன் ஆதவனுக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கொடுக்குறாங்க. ஃபோட்டோ பார்த்தோன்னே அண்ணி ரொம்பவே அழகாக இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆதவனும் உள்ளேருந்து வெளியே வராரு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட பொண்ணு வைஷ்ணவியை உனக்காக பேசலான்னு இருக்கோம், பொண்ணு பார்க்க போகிறோம், இந்த ஃபோட்டோ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் பார்த்தீங்கன்னா ஐயோ ஃபோட்டோலாம் வேணாப்பா, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஃபோட்டோவை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், இது வரைக்கும் உங்கள் பேச்சு நான் மீறி இருக்கேனா, இல்லைல்ல இதுக்கப்புறம் நான் மீற போகிறேன் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேப்பா, நீங்கள் எப்போ போகலான்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அம்மா சரண்யாக்கே அவன் சொல்கிறது என்ன இவன் இப்படி இருக்கான்ற மாதிரி இருக்குது. உடனே அர்ஜுனும் கார்த்திக்கும் என்னடா இவன் அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாம் ஆதவனை மாதிரி தான் இருக்கணும், அவங்க அப்பா பேச்சு மீறவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா அர்ஜுன்கிட்டையும் கார்த்திக்கிட்டையும் பாருங்கடா ஆதவனை மாதிரி தான் இருக்கணும், எதை யோசிச்சாலும் இந்த குடும்பத்துக்காக மட்டும்தான் யோசிக்கணும், பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரதராஜன் வீட்டுக்கு போய் நம்ம பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆதவனும் சரிப்பா போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. வைஷ்ணவியுமே ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான் உள்ளே போகிறாங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வைஷ்ணவியுமே ரொம்ப சந்தோஷமாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளே போனவொடனே அர்ஜுனும் கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா ஆதவனை கிண்டல் பண்ணுவாங்க. பரவாயில்லடா அப்பா உனக்கு நல்ல ஒரு பெரிய இடமா தான் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. பொண்ணுமே பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஆதவனை பார்த்து எட்டி எட்டி பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க சொந்தக்காரங்களாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை வர சொல்கிறாங்க. அவங்க பொண்ணுமே வராங்க. வைஷ்ணவியை பார்த்துட்டு அவங்க தம்பிலாம் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க. பாருடா பாரு அண்ணி பாரு எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களே வந்தவொடனே பெரியவங்களுக்குலாம் வணக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போப்பா போய் கொஞ்சம் நேரம் நீ ஏதாவது பேசுறதா இருந்தால் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆதவன் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைஷ்ணவியுமே பார்த்தீங்கன்னா வாங்க உங்ககிட்ட நான் 5 நிமிஷம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல எது வந்தாலும் இங்கே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வைஷ்ணவியும் சரி விடுங்க, அவருக்கு எப்போ என்கிட்ட பேசணும்னு தோணுதோ நான் அப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, வைஷ்ணவிக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தட்டு மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆதவனோட அப்பா பார்த்தீங்கன்னா உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்காமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது, அப்பாவோட பிஸ்னஸை நான் தான் பார்த்துக்கிறேன், மேரேஜ்க்கு அப்புறமும் நான் பிஸ்னஸை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா அதில் என்னமா இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆதவன்கிட்ட உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தப்பா, மேரேஜ்க்கு அப்புறம் இவங்க பிஸ்னஸை பார்த்துக்கூடாது, ஃபேமிலியை தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. இந்த வீட்டுக்கு நான் பெரிய பையன், இவங்க மூத்த மருமகளாக வருவாங்க, இந்த குடும்பத்தை அவங்க தான் இதுக்கப்புறம் பார்த்துக்கணும், அந்த பொறுப்பு அவங்களுடையது தான், நான் தான் இந்த குடும்பத்தை இதுக்கப்புறம் வழி நடத்தணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவங்க அம்மாவே ஏன் தான் இவன் இப்படி இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார், இல்லை மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, அவங்க வீட்டை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் சுயநலமாக பேசுகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் எனக்கு இப்படி இருக்கிற பொண்ணு தான் வேணுன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வைஷ்ணவிக்கும் பார்த்தீங்கன்னா கோவம் வந்தது. இந்த
ஜென்ரேஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு ஆளை நான் இப்போ தான் பார்க்குறேன். என்ன இப்படி பேசுகிறீங்க, பழைய காலத்து ஆள் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி இருக்கிற பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க பார்த்தீங்கன்னா, சாரி அங்கிள், எனக்கு இது செட் ஆகாதுன்னு தோணுது, நான் கண்டிப்பாக மேரேஜ்க்கு அப்புறம் பிஸ்னஸை தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆதவனும் பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவியோட அப்பா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் சாரிப்பா, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 வீட்டில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம அவசரப்பட்டு இதை முடிவு எடுத்துட்டோம், அவங்க விருப்பத்தை நம்ம கேட்காம இந்த முடிவு எடுத்துட்டோம், நம்ம ஃபஸ்ட்டே அவங்கக்கிட்ட பேசியிருக்கணும், உங்கள் பையனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவியோட அப்பாவும் சொல்லிடுறாரு. உடனே ஆதவனோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, சரி சார், நானும் தெரியாமல் வந்துட்டேன், சரி இது எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க நடக்கிற இந்த நிச்சயதார்த்தத்தை. ஆதவனும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்க ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்றைய விடுகதை. ஊசி நுழையாத கிணற்றிலே ஒரு படி தண்ணீர், அது என்ன? ஆதவன் வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஆதவன் அங்கேருந்து வந்து அவங்க அப்பா கிட்ட, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் அது மாதிரி பேசியிருக்கக்கூடாது, நான் ஏதோ தப்பாக பேசியிருந்தேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா, நீ எதுக்குடா மன்னிப்பு கேட்குற, நீ பேசினதில் எந்த தப்பும் இல்லை, நானும் இதை பற்றிலாம் யோசிக்கல, இந்த வயசுலேயும் நீ இந்த குடும்பத்துக்காக யோசிக்கிறத நினச்சி எனக்கு பெருமையாக தான் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பாட்டியும் பார்த்தீங்கன்னா, நீ பேசினதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உன்ன மாதிரி தான்டா இருக்கணும், இந்த வீட்டுக்கு லவ் கிவ் எதுவுமே செட் ஆகாது, இன்னொரு நல்ல பொண்ணாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனை பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன்கிட்டையும் கார்த்திக்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அவனுங்களுக்கும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறா, குடும்பத்துக்காக எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆதவனும் பார்த்தீங்கன்னா, டேய் நம்ம ஃபேமிலிக்கு லவ்லாம் செட் ஆகாது, லவ்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, அப்பா அம்மா பார்க்குற பொண்ணையே கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சரண்யாவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இவன் என்ன இப்படி கிரிஞ்சாக இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரண்யா, உங்கள் அப்பாவுக்காகவோ உங்கள் பாட்டிக்காகவோ பயந்துலாம் உங்கள் லைஃப்பை நீங்கள் கெடுத்துக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதை பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு பொண்ணு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக லவ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் நீங்கள் வாழணும், நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாள், அதை நம்ம சந்தோஷமாக வாழணுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை கேட்டு அவங்க 2 பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கார்த்திகை கூப்பிடுறாரு, அவன் அங்கேருந்து போயிடுறான். சரண்யாவும் இதெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே சரண்யா கிட்ட அர்ஜுன் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு விஷயம் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தம்மா அப்படின்னு சொல்லி தயங்குறாரு. என்னடா ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படிம்மா கரெக்டாக கண்டுபிடிச்ச, உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, யாரை லவ் பண்ணுற சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா மதுவம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், அவங்க உன் பாஸுடா, மதுவை போய் லவ் பண்ணுறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா மதுவை தாம்மா நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, லவ் அவங்கக்கிட்ட சொல்லிட்டே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அதை போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறதுக்கு தாம்மா கொஞ்சம் பயமாக இருக்குது, சொன்னால் என்ன சொல்லுவான்னு தெரியலையம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போய் சொல்கிறா, உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா அப்படின்னு சரண்யா அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை கேட்டவுடனே அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடும். மறுநாள் ஆஃபீஸ்க்கு போனவுடனே பார்த்தீங்கன்னா மதுவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. மது கிட்டே போய், நான் உங்ககிட்ட பர்சனலாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனலாவா, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது வந்து ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியாது, சரி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எங்கள் அம்மா தான் இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, அவங்க சொன்ன தைரியத்தில் தான் இப்போ நான் உங்ககிட்ட இதை வந்து சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட என்னன்னு தான் சொல்லுங்கள், என்ன லீவ் ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இழுக்கிறாரு. நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உங்களை பற்றி நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு காசை செலவு பண்ணிக்கிட்டு சினிமாக்கெலாம் போய்கிட்டு அப்படி தான் இருக்கீங்க, வேறு எதுவும் உங்களை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ரொம்பவே தயங்குறாரு. இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக ஆகணும், எங்கள் அம்மாவும் விருப்பப்படுறாங்க, நீங்கள் ஆஃபீஸில் நீங்கள் என்னை திட்டிகிட்டே இருக்க மாதிரி வீட்லேயும் நீங்கள் என்னை திட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க, தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் மது, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மது ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும் சுவாரஸ்யங்களையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விடுகதையின் விடை தேங்காய்.